நான் கைட் பண்ணுற நம்மளோட நண்பரோட சேனலில் நீங்களும் எக்ஸாக்டாக பாருங்கள். வெறும் 3 வாரத்தில் 1,85,000 வியூஸுக்கு மேலே போயிருக்கு. இது லக் இல்ல, ஒரு ஹிடன் ஸ்ட்ராட்டஜி. என்னதான் இவர் நம்ம பெய்டு யூடியூப் பேரண்ட்ஸில் நிறைய மாதங்களா ஒரு மெம்பராக இருந்தாலுமே இந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு நான் கைட் பண்ணும்போது எப்படி 1 லேக்குக்கும் மேலே 3 வாரத்தில் வியூஸ் கெயின் ஆச்சு அப்படின்ற ஒரு ஹிடன் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி நான் அவருக்கு எப்படிலாம் கைட் பண்ணேன் அண்ட் அவர் கடைசியாக என்கிட்ட தேங்க்யூன்னு சொன்ன விஷயம் வரைக்கும் என்னோட ரியல் ஸ்ட்ராட்டஜியை இந்த வீடியோ மூலயமா ஒரு ரியல் ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பட் நான் சொல்கிறது என்னதான் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம நண்பர் இவரே நமக்காக இந்த வீடியோவுக்கு பர்டிகுலராக எப்படி அவர் சேனலை ஹேண்டில் பண்ணுறேன், எப்படி சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்ற விஷயத்த ஒரு லைவ் ரிவ்யூவாகவே கொடுத்துருக்காரு. அதை நீங்களும் பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2 வருஷமாகவே ரன் பண்ணிட்டு இருந்தேன். வியூஸ் பார்த்தீங்கன்னா 40, 30, ஏன் மேக்ஸிமம் ஒரு 400 வியூஸ் கூட போயிருக்கு. கடந்த அதுவும் 6 மாதமாகவே வியூஸே போகல. அது ரொம்பவே கஷ்டப்பட்டு திடீர்னு தான் நான் யூடியூபை ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது மிஸ்டர் யூடியூபர் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை பார்த்தேன். நம்ம நரேன் பிரதர் ரன் பண்ணுற அந்த யூடியூப் சேனல் அது ரொம்ப டீட்டெயில்டாக, கிளியராக, கன்சைஸாக எல்லாத்தையும் பற்றியும் கிளியராக இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது அந்த யூடியூபர் சப்ஸ்கிரிப்ஷன், யூடியூபர் கைடன்ஸ் ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணலான்னு ஆசைப்பட்டேன். ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அவர் கூட இன்ட்ராக்ஷன் நிறையா வந்துச்சு. ரொம்ப கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணார். யூடியூப்னா என்ன, டைட்டில் எப்படி பண்ணணும், நிச்சய கண்டென்ட் எப்படி செலக்ட் பண்ணணும், என்ன மாதிரி கண்டென்ட்டை போடணும், டேக்ஸ் எதுக்கு, எப்படி அதை யூஸ் பண்ணணும், எல்லாமே ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். ஒரு புது சேனல் வசந்த் வைப்ஸ்னு ஆரம்பித்தோம். ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் வீடியோ, அதை விஜய் கிட்ட இருக்கிற ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ், மற்ற கட்சிக்காரன்கிட்ட இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ், என்ன நடக்குது, கரண்ட் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிற ஒரு வீடியோவை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வசந்த் வைப்ஸ்னு ஒன்று ஆரம்பித்தோம். யூடியூபர் நரேன் அவர்கள் சப்போர்ட் பண்ணார். இன்றைக்கி அதுலேயும் ஸ்டார்ட் ஆகும்போது 2000, 3000 போச்சு. அதுக்கப்புறம் அவரோட கான்ஸ்டன்ட் கைடன்ஸ் மிக மிக தெளிவாக, இன்னமும் சொல்ல போனால் ரொம்ப எளிமையாக எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஒவ்வொரு விஷயமும் சொல்லிக் கொடுத்தாரு. அப்படி ஒர்க் அவுட் பண்ணி ஒரு சில வீடியோஸ் 30,000, 40,000 போச்சு. இன்றைக்கி கொஞ்சம் கிளியராக ஸ்ட்ராட்டஜி போட்டு ஒவ்வொன்றும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண ஆரம்பிக்கும் போது இன்றைக்கி ஒரு வீடியோ மட்டும் 1 லட்சம் வியூஸ் போயிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக நான் கஷ்டப்பட்டு இன்றைக்கி கொஞ்சம் அந்த வீடியோஸ்லாம் போகும்போது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு 5 பார்ட்டாக நான் பிரித்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த எக்ஸாக்ட் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணால் கூட உங்கள் சேனல்லையுமே இதே மாதிரி ரிசல்ட் ஃபாஸ்ட்டாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேர்மையாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவுக்கு அதிகமாக வியூஸ் போகணும்னா இந்த டைட்டிலை ப்ராப்பராக எழுதுறது, தம்ப்நெயில ஃபோட்டோவை கலர்ஃபுல்லாக கொடுக்குறது அப்படின்றது மட்டும் கண்டிப்பாக பத்தாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இவர் எனக்கு மெசேஜ் பண்ண ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி, குறிப்பாக அந்த நாளில் நான் ஆல்ரெடி நிறைய கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு கிளைண்ட் வந்து மணியை பற்றி பேசுகிறவர், இன்னொருத்தர் மோட்டிவேஷன் அண்ட் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு. அன்னைக்கு எனக்கு ஒர்க் அதிகமாக இருக்கும்போது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் எனக்கு திடீர்னு ஒரு மெசேஜ் பார்த்தா நம்ம நண்பர் தான், நம்ம பெய்டு யூடியூப் கைடன்ஸில் பல மாதமாகவே இவர் இருக்கார். அப்போ எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாரு, ப்ரோ நான் வீடியோ கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு டைட்டில், தம்ப்நெயில் அண்ட் கண்டென்ட் என்ன போடலான்னு கொஞ்சம் ஐடியா பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். மேபி இந்த மெசேஜ் உங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அந்த நாளில் பயங்கரமான ப்ரெஷர். இவரோட சேனல் பாலிடிக்ஸை பேஸ் பண்ணது. பாலிடிக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு கண்டிப்பாக நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். நிறைய விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் குறிப்பாக அந்த குறிப்பிட்ட நேரத்தில் காலையில் ஒரு விஷயத்துக்கு வீடியோவுக்கு நல்லா வியூஸ் போகுது அப்படின்னா பாலிடிக்ஸை பேஸ் பண்ணி அதே டாப்பிக்கில் நைட் போடுறவங்களுக்கு வியூஸ் சுத்தமாக போக மாட்டேங்குது. ஏன்னா ட்ரெண்டு பயங்கரமாக சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போது நான் முடிவு எடுத்தது என்னென்னா, இவருக்கு நான் டாப்பிக்கே நல்லா கொடுத்தா கூட டைமிங் தப்பாக இவர் போட்டார்னா கண்டிப்பாக வீடியோவுக்கு வியூஸ் ஃப்ளாப் ஆயிரும். இவரோட சேனலில் ஆவரேஜ் வியூஸே எவ்வளோ தெரியுமா? 30,000 வியூஸ் ஆவரேஜாகவே போகும் என்ன வீடியோ போட்டாலும். அப்போ நான் அந்த 30,000 பீட் பண்ணி மேலே கொண்டு போகணும். ஏன்னா பாலிடிக்ஸை பேஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கோம் அப்படின்றதுனால எனக்கு ப்ரெஷரில் வியூஸ் அதிகமாக போகணும் அப்படின்றது இருந்துச்சு. ஸோ அப்போ தான் நான் முடிவு எடுத்தது என்னென்னா, இந்த இடத்துல நம்ம பெருசாக ட்ரெண்டை பார்க்கக்கூடாது, ஆடியன்ஸோட மைண்ட் செட்டை அனலைசிஸ் பண்ணுறது தான் ஒரு டாப்பிக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு அந்த இம்பார்ட்டன்ட் விஷயத்தை தான் நான் அடுத்த பாயிண்டில் சொல்ல போகிறேன். பார்ட் 2. நான் இந்த இடத்துல பெருசாக அவருக்கு நான் கைட் பண்ணும்போது ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி டாபிக் கொடுக்கல, டைமிங்கை தான் எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணேன். ஏன்னா நிறைய கிரியேட்டர் பண்ணுற மிஸ்டேக்கை நான் பண்ணிடவே கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட்டோடு இருந்தேன். இந்த ஆர்ம விளையாட்டா இருந்தாலும் எனி டைம் அலர்ட்டா இருப்பான்டா. அது பேசிக்காக என்னன்னா,
இப்போ நான் வந்து காலையில் பொலிட்டிக்ஸை பேஸ் பண்ணி நிறைய இஷ்யூ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அப்போ நான் அதை பேஸ் பண்ணி டாப்பிக்கை கொடுத்தேன் அப்படின்னா அந்த டைமில் இவரோட சேனலில் மட்டும் இல்லை, நிறைய யூடியூப் சேனலில் வீடியோ போஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும், ஆடியன்ஸ், சேம் ஆடியன்ஸ், பாலிடிக்ஸில் யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்படிப்பட்ட ஆடியன்ஸ் தான் அந்த குறிப்பிட்ட வீடியோவை பார்ப்பாங்க. அப்போ நானுமே அதே டாப்பிக்கை இவருக்கு கொடுத்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அவரோட ஆடியன்ஸ் ஆல்ரெடி பல சேனல் அந்த வீடியோவை பார்த்துருப்பாங்க. அப்போ ரொம்ப டயர்ட் ஆயிரும். இவரோட தம்ப்நெயில்ல போய் நிற்கும் போது யாருமே கிளிக் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஆடியன்ஸ் அந்த டாப்பிக்கை பார்த்து பார்த்து மைண்டே டயர்ட் ஆயிருக்கும். இப்பவே கண்ணை கட்டுது. ஸோ சிடிஆர் அப்படின்றது டவுன் ஆகும். யாருமே ஒரு வீடியோவை கிளிக் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக ஃப்ளாப் ஆயிரும். ஸோ இந்த தப்பை தான் பேசிக்காக பண்ணவே கூடாது. நானுமே அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணேன். அப்போ நான் அந்த இடத்துல வெறும் ட்ரெண்டை மட்டுமே ஃபாலோ பண்ணி டாபிக்லாம் கொடுக்காம பீப்புளோட மைண்ட் செட் எமோஷ்னலாக எப்படி இருக்குது அப்படின்றத ஆடியன்ஸ் ரிசர்ச் பண்ணுறதுக்கு நான் நிறைய டேட்டா வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவருக்கு அந்த டாபிக் கொடுத்தேன். ஏன்னா யூடியூப் அல்காரிதமை பொறுத்தளவுக்கு ரொம்ப சிம்பிளுங்க. உங்கள் தம்ப்நெயில் டைட்டிலை பார்த்து நிறைய ஆடியன்ஸ் கிளிக் பண்ணுறாங்களா, யூடியூப் அல்காரிதம் உங்கள் வீடியோவை நல்லா புஷ் பண்ணும். யாருமே கிளிக் பண்ணலன்னா புஷ் பண்ணாது. இதுதான் பேசிக்கே. ஓகே ஓகே. ஆனால் எனக்கு அதுக்கப்புறமா ஒரு சூப்பர் டாபிக் கிடச்சிருச்சு. ஆனால் அந்த டாப்பிக்கை நான் அப்படியே போய் அவர்கிட்ட கொடுக்காம நான் என்ன பண்ணேன் தெரியுமா, அந்த டாப்பிக்கில் இன்னமும் டிமாண்ட் இருக்கா, இந்த டாப்பிக்கு பேசிக்காக ஆடியன்ஸ் இன்னமும் ஆன்சரை தேடுறாங்களா அப்படின்னு ரிசர்ச் பண்ணதுக்கப்புறமா எஸ் அப்படின்ற ஆன்சர் வந்தால் அந்த டாப்பிக்கு இன்னும் லைஃப் இருக்குது, போட்டால் நல்லா வியூஸ் போகும் அப்படின்னு அர்த்தம். மேபி இல்லைனா வியூஸ் போகாது. அதுக்கப்புறமா நிறைய பாலிடிக்ஸ் சேனலில் ஒரே விஷயத்தை பற்றி தான் எல்லாருமே திரும்ப திரும்ப பேசுகிறாங்க. ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுதுனால ஸோ ஒரே விஷயத்தை நோக்கி தான் போகிறாங்கன்னு தெரிய வந்துச்சு. ஆனால் வேறு பேட்டர்ன் மாற்றினா கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். ஏன்னா ஆடியன்ஸ் இன்னமும் அவங்க கமெண்ட் செக்ஷனில் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு, இதெல்லாம் உண்மையா அப்படின்ற கேள்வியை தான் திரும்ப திரும்ப கேட்டிருந்தாங்க மற்ற வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில். அப்போ எனக்கு ஒன்று புரிய வந்துச்சு. அப்போ ஆடியன்ஸ்க்கு இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் தேவையில்லை, ஸ்டோரி, உண்மையான ஸ்டோரி தான் தேவை. அதுக்காக தான் நான் செலக்ட் பண்ணது டாக்குமெண்ட்ரி ஸ்டைல் வீடியோ இவரோட டாப்பிக்கை பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண விஷயத்தை தான் நான் பார்ட் 3ல் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் தான் அவர் சேனலில் இந்த அளவுக்கு வியூஸ் போக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். நீங்களுமே நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு இன்னையிலேருந்தே உங்கள் சேனலை இதே மாதிரி ஆர்கானிக்காக ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமாக நீங்களும் இப்போவே காண்டாக்ட் பண்ணுங்கள். பார்ட் 3. ஸோ நான் அதுக்கப்புறம் அவருக்கு கால் பண்ணி சொன்ன விஷயம் என்னென்னா, இன்றைக்கி காலையிலேருந்து பாலிடிக்ஸில் ஒரு ப்ராப்ளம் ரொம்ப ட்ரெண்டிங்காக தாங்க போயிட்டுருக்கு. ஆனால் அதை பற்றி நிறைய சேனல் ஆல்ரெடி போட்டுட்டாங்க. ஒரு 100 சேனல் கிட்ட தம்ப்நெயில அதே மாதிரியே ஃபோட்டோ வைக்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸாக போய் பாருங்கள். ஆனால் உங்கள் சேனலில் நீங்கள் போடக்கூடிய வீடியோவில் இன்ஃபர்மேஷனாக அதை கண்டிப்பாக சொல்லாதீங்க, ஸ்டோரி மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா ஆடியன்ஸ் ஸ்டோரியை தான் எதிர்பார்க்குறாங்க. பேசிக்காக நீங்கள் ஸ்டோரியிலையுமே ஒரு பாயிண்டில் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னா க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்கு அடுத்த பாயிண்டில் ஆன்சரை சொல்லிடாதீங்க. கொஞ்சம் டிலே பண்ணிவிட்டு அந்த ஸ்டோரியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த நான் அவருக்கு ப்ராப்பராக கைட் பண்ணேன். முக்கியமாக எதுக்காக நான் டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் சூஸ் பண்ணேன் அப்படின்னா அங்கே தான் ரிட்டென்ஷன் அப்படின்றது பெருசாக வரும். ஆடியன்ஸ் அந்த 30 செகண்டுக்கு மேலே பார்க்க ஈஸியாக ஆரம்பிப்பாங்க அப்படின்றத நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. அவர் ஓகேன்னு சொல்லிட்டு ஈஸியாக போயிட்டார் கண்டென்ட்டை தேடுறதுக்கு. ஆனால் என் சைடில் நான் அந்த கான்டென்ட்டை பேஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷான டைட்டில், தம்ப்நெயில், ஆங்கிளை ப்ரிப்பேர் பண்ணி அவருக்கு கொடுக்கணும். அதுதானே பெரிய விஷயமே. அதை பற்றி தான் நான் வந்து பார்ட் 4ல் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நான் பார்ட் 4ல் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே முக்கியம். கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இதுதான் ஒரு மெயினான விஷயமே. இவரோட சேனலில் அந்த டைட்டில், தம்ப்நெயிலை டிசைன் பண்ணுறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படி ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் இவருடைய சேனலில் கைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன வீடியோவுக்கு அதிகமாக வியூஸ் போயிருக்கு அப்படின்றத பார்க்கணும். அப்படி பார்த்தா லாஸ்ட் இயர் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கு 96,000 வியூஸ் வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு வீடியோ போட்டிருக்கோம், 56,000 வியூஸ் வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 50Kக்கு கீழே இறங்கிருச்சு எல்லா வீடியோவுமே. ஆனால் ஆவரேஜாக 30K கிட்ட இருக்குது. அப்போ இந்த 2 வீடியோ தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கு யூஸ் ஆக போகிற டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் ஃபார்மேட். இதுதான் இன்னர் அவுட்லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 2 விஷயத்தில் காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா இந்த கிராஃப் அப்படின்றது இந்த 2 பழைய வீடியோலையுமே காமனாக இருக்குது. ஃபேஸஸ், ரவுண்டாக ஃபேஸ் வைக்கிறோம் இல்லையா, அது காமனாக இருக்குது. ஸோ இந்த 2 விஷயத்த நம்ம பண்ண போகிற புது தம்ப்நெயிலில் அட்டாச் பண்ணோம்னா கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட் காட்டணும் புது வீடியோவுக்கு, ரொம்ப டிஃப்ரென்ஸ் காட்டக்கூடாது. ஏன்னா
இவரோட சேனலை பொறுத்தளவுக்கு ஆடியன்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்காங்க இல்லையா, அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதே தான் திரும்ப திரும்ப அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்ம ரொம்ப டிஃப்ரென்ஸ் காட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த கிளாரிட்டியே போயிடும். ஸோ அதனால் ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் காட்டினாலே போதுமானது. ஸோ புது தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபு அந்த ரவுண்ட் ஃபேஸை நான் அப்படியே கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா அதே மாதிரி யாரை கான்ட்ராஸ்ட்டாக காட்டணுமோ அந்தளவுக்கு கான்ட்ராஸ்ட்டாக காட்டி அப்போ என்ன ட்ரெண்டிங்காக இருக்கோ அதை கேட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். அப்போ தம்ப்நெயில் ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைட்டிலில் அன்கவரிங் அப்படின்றது பழைய வீடியோவில் ஒரு க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணுற வேர்டு. அதுக்கப்புறமா க்ரூஷியல் வின்னிங் பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது 7 அப்படின்னு போட்டிருக்கேன்னா அந்த இடத்துல அது க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணுற டைட்டில் வேர்ட்ஸு. அதே மாதிரி நான் புது டைட்டிலில் ஒய், ஏன் இங்கே ஒய் போட்டிருக்கேன் அப்படின்னா டாக்குமெண்ட்ரி ஸ்டைல் வீடியோஸ். நான் இந்த இடத்துல 7 அன்கவரிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு போட்டிருந்தேன்னா ஸ்ட்ராட்டஜியை பார்க்குறதுக்கு மட்டும்தான் ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க. ஆனால் நான் இந்த இடத்துல புது வீடியோவில் பார்த்தீங்கன்னா வை பிக் பார்ட்டிஸ் ஆர் வாட்சிங் விஜய் க்ளோஸ்லி அப்படின்னு போட்டதுனால இது ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைல் வீடியோவாகவே மாறிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வர்ற ஆடியன்ஸ் 30 செகண்டில் ஸ்கிப் பண்ணி வீடியோ வெளியே போகாமல் ரொம்ப நேரம் பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் வந்திருக்கும், ப்ரோ இந்த வீடியோக்கு 1 lakh வியூஸுக்கு மேலே போயிருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம் போயிருக்கு. கம்ப்ளீட்டாக ஆர்கானிக் வியூஸ் தான் நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டுற மாதிரி. அப்படி போயிருந்தாலுமே இன்னுமே இவர் சேனலில் வெறும் 5000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 50,000 வந்திருக்கணுமே, ஏன் வரல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா லாஜிக் ரொம்ப சிம்பிள். அதை தான் நான் வந்து பார்ட் 5 ஸ்ட்ராட்டஜியில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பார்ட் 5 அப்படின்றத பொறுத்தளவுக்கு உங்கள் சேனலில் ட்ரெண்ட் எப்போ வருதோ அப்போ அதிகப்படியான வியூஸை எப்படி கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்போ நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜியை வச்சு பார்த்துக்கணும். ஆனால் ஒரு வீடியோ மட்டும் வைரல் ஆகிறதுனால எல்லாருமே உங்களை நம்பி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறது கண்டிப்பாக தப்பான விஷயந்தான். ஏன்னா ஆடியன்ஸ் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அவங்களுக்கு இதே மாதிரி வேல்யூபிள் கண்டென்ட்டை அதே பர்டிகுலர் டைமிங்கில் அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்பிக்கை அப்படின்றது கிரியேட் ஆகும். எந்த அளவுக்கு நம்பிக்கை அதிகமாக கிரியேட் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய